காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். மீண்டும் உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சி பணிகள் எல்லா கட்சிகளும் ஆரம்பித்தாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி முன்கூட்டியே வேட்பாளர்கள் அறிமுகம், மாநாடு எல்லாமே நடத்தி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் சில கேள்விகள் இருந்துகிட்டே இருந்துச்சு நாம் தமிழரை நோக்கி. என்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி ஐயா அவர்கள் ஒவ்வொரு பயணம் மக்கள் சந்திப்பு பயணம் நடத்திட்டு இருந்தார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாநாடு, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் மாநாடு, இளைஞரணி மாநாடு அப்படிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. சீமான் அவர்கள் கடைசியாக மாற்றுத்திரு மக்கள் மாநாடு நடத்தியிருந்தார். இப்போ இத்தனை நாட்களுக்கு ஒரு மாத நாட்கள் நெருங்கிருச்சு, அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்தது. நாம் தமிழ் கட்சியில் நியமிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாமே களத்தில் இறங்கி பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க, துண்டறிக்கைகள் மூலமாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் இருந்தாலும் சீமானவர்கள் எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை நோக்கியும் இருந்தது. அதற்கு பதில் சொல்கிற மாதிரியும் அதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தலைமை அலுவலகத்திலிருந்து நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பணிக்கான பிரச்சாரம் களத்தில் சென்று மக்களை சந்திக்கக்கூடிய பிரச்சாரத்தை சீமானவர்கள் தொடங்கியிருக்காரு. திருத்தணியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, திருத்தணியில் முப்பாட்டன் முருகப்பெருமானோட கோவிலுக்கு போய் அவரோட ஆசீர்வாதம் பெற்று களப்பணி ஆரம்பிக்கிறார். மார்ச் 23, 24, 25, 26, 28 இந்த 4 நாட்களுக்கான களப்பணிகளான மொத்த தகவலையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மார்ச் 23 அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போயிட்டு அனுமதி வாங்கினதுக்கப்புறம் திருத்தணியில் உள்ள கமலா திரையரங்கம் அருகில் பார்த்தீங்கன்னா வாகன பிரச்சாரம், வாகன பரப்புரை இருக்குது பார்த்தீங்களா, வாகனத்தில் நின்று பரப்புரை பண்ணுவாங்களே அந்த இதை தொடங்குறாரு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அது 4:30 to 5:30, அடுத்து 6:30, அதுக்கு அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு 6:30 to 7:30 அந்த மணி நேரத்தில் வாகன பரப்புரை தான். சோளிங்கர் 4 மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வாகன பரப்புரை மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து 8 to 9:30 பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. பொதுக்கூட்டங்க, வாகன பரப்புரை கிடையாது. கடைசியாக 23ஆம் தேதி நைட்டு 8:30 to 9:30 இரவு நேரத்தில் பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை முதுக்கடை அந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துகிறார். சீமான் தான் முழுக்க அவர் தான் பேச போகிறார். இது 23ஆம் தேதிக்கான பரப்புரைக்கான நடவடிக்கைகள், களப்பணிக்கான மக்களை சந்திக்கிறதுக்கான நடவடிக்கைகள். சரி, 24 என்ன பிளான்? செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை என்ன திட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10:30 ஆரம்பிக்கிறாங்க வாகன பரப்புரை தான். எங்கன்னா வேலூரில் தொடங்குறாங்க. வேலூரில் வாகன பரப்புரை. அடுத்து அரை மணி நேரம் கழித்து 11:30 to 12 மணி அந்த வாகன பரப்புரை மூலமாக குடியாத்தம் பகுதியில் வாகன பரப்புரை மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் 12:30 மணி முதல் 1 மணி வரை அங்கிட்டிருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அடுத்த 3வது பரப்புரை தொடங்குறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் தொடங்குறாங்க. மாலை 4வது பரப்புரை, பொதுக்கூட்டம் தான், பரப்புரை கிடையாது. 6:30 to 7:30 இந்த மணி நேரத்தில் திருப்பத்தூர் 1 மணி நேரம் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சோடனே 1 மணி நேரம் கழித்து 8:30 to 9:30 அந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா ஊத்தாங்கரை அந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. 24ஆம் தேதி நாளைக்கு மட்டுமே 3 வாகன பரப்புரை, 2 பொதுக்கூட்டம். 23க்கு ஒரு பொதுக்கூட்டம் தான், ஆனால் 24ஆம் தேதிக்கு 2 பொதுக்கூட்டம், 3 வாகன பரப்புரை திட்டமிட்டிருக்காங்க. இது 23, 24 அந்த தினத்துக்கான தேர்தலுக்கான திட்டம், எப்படி பயண திட்டங்கள் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 25, 26 பார்த்தீங்கன்னா அந்த டேட் நம்ம பார்க்கும்பொழுது 25ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 10:30 தொடங்குறாங்க. 11 மணி வரைக்கும் வாகன பரப்புரை கிருஷ்ணகிரியில் ஆரம்பிக்கிறாங்க. 25ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலே பார்த்தீங்கன்னா 11:30 to 12 மணி 2வது வாகன பரப்புரை பார்த்தீங்கன்னா சூளகிரியில். அடுத்து 3வது பரப்புரை வாகன பரப்புரை 4:30 மாலை நேரத்தில் 4:30 to 5 மணி அரை மணி நேரம் வாகன பரப்புரை பாலக்கோடில். அடுத்து 5 மணிலேருந்து அங்கிட்டு 1.5 மணி நேரம் கழித்து 6:30 to 7 மணி வரை வாகன பரப்புரை பாப்பிரெட்டிப்பட்டி அந்த இடத்துல. இரவு 8:30 to 9:30 1 மணி நேரம் பொதுக்கூட்டம் பொன்னகரம், அங்கே பொன்னகரத்தில் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 25ஆம் தேதி புதன்கிழமை 4 வாகன பரப்புரை, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான திட்டம் வச்சுருக்காங்க. இது கிருஷ்ணகிரி சுற்றியுள்ள பகுதியில் நடக்க போகுது. அடுத்து 25ஆம் தேதி என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா 10:30 to 11 எப்பயும் போல் 10:30 தொடங்குறாங்க. அரை மணி நேரம் வாகன பரப்புரை மேட்டூரில். அடுத்து 11:30 to 12 மணி அரை மணி நேரம் கழித்து ஓமலூர் அந்த பகுதியில் வாகன பரப்புரை. மதியம் 12:30 to 1 மணி வரைக்கும் அரை மணி நேரம் கழித்து அடுத்த அரை மணி நேரம் வாகன பரப்புரை சேலத்தில். அடுத்து மாலை 4:30 to 5 மணி வரை வாகன பரப்புரை வாழப்பாடி. 6:30 to 7 மணி வரை ஒரு பொதுக்கூட்டம் ஆத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. இரவு 8:30 to 9:30 வரையும் பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 4 வாகன பரப்புரை, 2 பொதுக்கூட்டம் மேட்டூர் தொகுதியில் மட்டும், மேட்டூரும் அதை சுற்றியுள்ள தொகுதியில் மட்டும் 4 வாகன பரப்புரை, 2 பொதுக்கூட்டம் பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம் தான் இது. 25, 26க்கான காலத்திட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 27, 28 என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 10:30 தொடங்குறாங்க. இது முழுக்க சங்கராபுரம், திருக்கோவில், திருவண்ணாமலை, சேத்துப்பட்டி, வந்தவாசி பகுதியில் நடக்க போகுது. அங்கே 10:30 to 11 மணி வரைக்கும் வாகன பரப்புரை சங்கராபுரம், 11:30 to 12 மணி வரை வாகன பரப்புரை திருக்கோவில், 4:30 to 5 மணி வரை பார்த்தீங்கன்னா வாகன பரப்புரை திருவண்ணாமலையில் நடத்துகிறாங்க. அடுத்து 6:30 to 7 மணி வரை வாகன பரப்புரை சேத்துப்பட்டியில் நடத்துகிறாங்க. இரவு பொதுக்கூட்டம் 8:30 to 9:30 1 மணி நேரம் பொதுக்கூட்டம் வந்தவாசியில் நடத்துகிறாங்க. இது 27ஆம் தேதிக்கான திட்டம், காலத்திட்டம், களப்பணிக்கான பொதுக்கூட்டத்துக்கான திட்டம், வாக்கு சேகரிப்புக்கான திட்டம், நம்ம இது மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து மார்ச் 28 சனிக்கிழமை, இந்த வார கடைசி சனிக்கிழமை கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தில் தொடங்குறாங்க.
10:30க்கு எப்பயும் போல் 10:30 தொடங்குறாங்க. அரை மணி நேரம் வாகன பரப்புரை காஞ்சிபுரம். 11:30 to 12 மணி வாகன பரப்புரை திருப்பெரும்பதூர். அடுத்து வந்து மதியம் 12:30 to 1 மணி வரையும் வாகன பரப்புரை பூந்தமல்லி. மாலை 6:30 to 7:30 பொதுக்கூட்டம் திருவள்ளூர். இரவு 8:30 to 9:30 பொதுக்கூட்டம் ஆவடியில் வந்து ஆவடியில் வந்து முடிக்கிறாங்க. பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட 3 வாகன பரப்புரை 2 பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. இதுதான் திட்டம். அதாவது மார்ச் 23 இந்த தினத்தில் திங்கட்கிழமை திருத்தணி பகுதியில் சுற்றியுள்ள தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறாங்க. அடுத்து மார்ச் 24 நாளை வேலூர் சம்மந்தப்பட்ட தொகுதிகளில் வந்து வாகன பரப்புரை மேற்கொள்கிறாங்க, பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க. 25 வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி சுற்றியுள்ள பகுதிகளையும் வாகன பரப்புரை பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. 26 வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் சுற்றியுள்ள பகுதியில் வாகன பரப்புரை மேற்கொள்கிறாங்க. 27 வந்து பார்த்திங்கன்னா சங்கராபுரம் திருக்கோவிலூர் அந்த பகுதியில் திருவண்ணாமலை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திட்டம் வச்சுருக்காங்க. 28ஆம் தேதி சனிக்கிழமை காஞ்சிபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து திட்டம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 6 நாட்களுக்கான திட்டங்கள் வந்து தலைமை அலுவலகத்திலேருந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த ஒரு வாரம் முழுக்க 10:30 to இரவு 9:30 மணி வரையும் வாகன பரப்புரை பொதுக்கூட்டம் எல்லாமே திட்டம் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா களப்பணிகள் இன்னும் தீவிரமாக பண்ண வேண்டியது இருக்குது. நாம் தமிழ் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு இனிமே தான் இருக்குது. கட்சியில் உள்ள ஒவ்வொரு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு வேட்பாளர்களும் தாண்டி கண்டிப்பாக தலைமை மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கணும். தலைமை நேரடியாக போய் மக்களை சந்திக்கணும். கிட்டத்தட்ட இதுக்கு 6 நாட்கள் திட்டம் வச்சுருக்காங்களா, கிட்டத்தட்ட 6 முக்கியமான பகுதிகளை கவர் பண்ணிடுறாங்க. இது உண்மையிலே ரொம்ப சிறப்பான விஷயம் தான். கண்டிப்பாக தேர்தல் நாளுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே பரப்புரை எல்லாமே முடிக்கணும். அது தேர்தல் ஆணைய விதிப்படி நடக்கும். அதுக்குள்ளே கண்டிப்பாக சீமானவர்கள் எல்லா தொகுதிகளில் உள்ள முக்கியமான பகுதியில் போய் மக்களை சந்தித்து வாக்கெடுப்பு நடத்துவாங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பு, மக்களை களத்தில் சந்திக்கிறது, பொதுக்கூட்டம், பரப்புரைக்கான ஒரு காலத்திட்டங்கள் நாம் தமிழ் கட்சி இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இந்திய தினம் திங்கட்கிழமை தொடங்கியிருக்காங்க. திருத்தணி முருகன் கோவிலிருந்து தொடங்குது பரப்புரை. தமிழ்நாடு முழுக்க சீமானவர்கள் கண்டிப்பாக போவார். இதில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் சீமானவர்கள் தனித்துவமாக பண்ணுவார், நாம் தமிழ் கட்சி என்ன தனித்துவம் பண்ணுவாங்கன்னா அதிகமான விளம்பரம் இருக்காது. ஒரே ஒரு சுவரொட்டி மட்டும்தான் இருக்கும். சீமானவர்கள் பேச போகிறாருப்பா அப்படின்னு சொல்லி சுவரொட்டி இருக்கும். அதை பார்த்து மக்கள் வந்து கூடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேல் குறை போடவே மாட்டார் அண்ணன் சீமானவர்கள். மக்கள் வெயில் நின்னா நானும் வெயிலில் தான் நிற்பேன், மக்கள் நல்ல நானும் நல்ல நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர். அதனால் மேல் குறை இல்லாமல் வாகன பரப்புரை நடக்க போகுது. கிட்டத்தட்ட நல்லா பாருங்களேன், இடையில ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு ஓய்வு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் 10:30 to 9:30 கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஒரு 10 மணி நேரம் 9 மணி நேரம் தொடர்ந்து களப்பணி மேற்கொள்ள போகிறார். இது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கின்ற விஷயம். எந்த கட்சி தலைவரும் இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண ரீதியாக ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. மக்கள் மேல் நம்பிக்கை இருந்தாலும் அதை தாண்டி பிற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பணத்து மீது ரொம்ப அதீத நம்பிக்கைகளோடு இருக்கும். ஆனால் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் சரி, தமிழ் தேசியவாதிகளும் சரி, பணத்து மேலே நம்பிக்கை இல்லை, தத்துவத்து மேலேயும் கொள்கை மேலேயும் நம்பிக்கை வச்சு மக்களை நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு நாம் தமிழருக்கு முன்னேற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பார்வையாளர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை சதவீத வாக்குகள் நாம் தமிழ் கட்சி பெறும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கருத்து தான். ஏன்னா தொடர்ந்து களப்பணி மேற்கொள்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் மதிப்பிடுங்க. தொடர்ந்து போராட்டம் நிற்கிறாங்க, போராட்டத்தை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதை தாண்டி மக்கள் சேவை பண்ணுறாங்க, தொகுதிகளுக்கு சேவை பண்ணுறாங்க. நியூஸ் 24/7 அந்த சேனல் மூலமாக ஒவ்வொரு தொகுதியில் போய் அங்கே உள்ள முக்கியமான வேட்பாளரை சந்தித்து அவங்க வந்து நேரடியாக மக்கள் களத்தில் நின்று பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த நிகழ்வை பார்த்தாலே தெரியும் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியமான பொறுப்பாளர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் மூலம் பார்த்து நீங்கள் ஒரு மதிப்பீடு கொடுங்க, நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மதிப்பீடு கொடுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நாம் தமிழ் கட்சி எத்தனை வாக்கு சதவீதம் ஓட்டு பெறும் 2026 அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் என்னோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறது கண்டிப்பாக டபுள் டிஜிட் இரட்டை இலக்கு வந்து அடையும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. குறைஞ்சது ஒரு 10 வேட்பாளர்கள் சட்டமன்றத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சந்தேகம் வேணால் அதிகமாக இருக்குது. இன்னொன்று 2026 மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக இருக்க போகுது. 2026 ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்க போகுது. 2031 தான் மாற்றமே நடக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேங்களா. இதில் வந்து குறைகள் இருக்கலாம், சரியாக இருக்கலாம். என்னோட கணிப்பை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர்கள் உள்ளே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இதற்கு எடுத்துக்காட்டு அவங்களோட தொகுதியில் செய்யக்கூடிய மும்முரமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு சிறப்பான விஷயங்கள் நாம் தமிழ் கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ மக்கள் நீங்கள் நம்ம காணொலி பார்க்கக்கூடிய நீங்கள் பார்வையாளர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட மதிப்பீடு என்ன, நாம் தமிழ் கட்சி எவ்வளோ வாக்குகள் பெறுங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கிறத உங்களோட எண்ணங்களை நீங்கள் பதிவிடுங்கிறத நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.